ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக சிறப்பாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிற நேரத்தில் நான் தான் அந்த வீட்டோட மூத்த பொண்ணு, என் அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் இந்த வீட்டில் பொங்கல் வைக்கணும். நீ என் தம்பி தாலி காட்டினாலும் நீ இந்த வீட்டோட மருமகளாக இருந்து இந்த வீட்டில் பொங்கல் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியை மிரட்டுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி அம்மா மல்லி தான் அந்த வீட்டோட மருமக, அவள் தான் பொங்கல் வைக்கணும், நீ வேணா உன் மாமியார் வீட்டில் போயிட்டு பொங்க வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய விஜயை கூப்பிட்டு, விஜய் இந்த வீட்டில் நான் பொங்க வைக்கவா இல்லை இந்த மல்லி பொங்க வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா மல்லி தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டோட மருமக நீங்கள் இவங்களை மல்லி ஒய்ஃபை ஏற்றுலையோ ஆனால் அவள் தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் போக இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மூத்த புள்ள நான் தான், என் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நான் தான் பொங்கல் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பிளான் போட்டு சீட்டு குலுக்கி பூச்சிரமுல் சாமிக்கு முன்னாடி போடுவோம், அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயுமே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் பேரை எழுதி அதை பூஜை ரூமில் போட்டு நம்மளுடைய வெண்பா குட்டியை எடுக்க சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை எடுக்கிறாங்க. எடுத்து நம்மளுடைய விஜய் கிட்ட கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை வேணுமுன்னே இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அது நம்முடைய விஜயோட கையிலிருந்து அதை தண்ணியில் விழுற மாதிரி பண்ணுறாங்க. பூச்சி ரூமில் பார்த்தீங்கன்னா சொம்பில் தண்ணி வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியில் விழுந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் யார் பேர் இருக்கும் அப்படின்ற அவருமே ஆர்வமாக பார்க்குறப்ப அதில் இருக்கிற பேர் அடிச்சுட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த வீட்டோட பொண்ணு, மூத்த பொண்ணு, என்னுடைய பேர் தானே வந்திருக்கு, நான் தானே பொங்கல் வைக்கணும், நான் போய் பொங்கல் வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை மாப்பிள்ளை நீங்கள் சொல்லுங்கள், அதில் மல்லியோட பேர் தானே இருக்கு, மல்லி தானே இந்த வீட்டோட மருமக, அவள் தானே பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் பேருன்னு தெரியல, இது தண்ணியில் விழுந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 100 சீட்டில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் தான் அவங்க பேருக்கு ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டு குளிக்க போகிறதெல்லாம் செல்றதானோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்முடைய அன்னபூர்ணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வைப்போம், அவங்க இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீட்டில் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டியெல்லாம் இருக்குது, யாரோ ஒரு ஆள் பொங்கல் வச்சுட்டா முடிஞ்சிருதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி உருவாயிடுச்சு, அதனால் இதுக்கான போட்டியை நம்ம வச்சு ஆகணுமாப்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பொங்கல் நாள் நமக்கு கலகலப்பாக இருக்கும் இதை பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா ரொம்ப யோசிச்சுட்டு என்ன போட்டி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரும்பு கடியை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு கீழே தரையில் முட்டை கொடுத்து ஒத்த கையால் வளைச்சி உடைக்கணும், உடைச்சிட்டா அவங்க தான் இந்த வீட்டில் பொங்கல் வைக்கணும் அப்படின்றாங்க. அந்த சமயம் பார்த்து நம்முடைய அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உடைச்சிடறாங்க. நம்ம விஜய் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்னபூர்ணி அம்மா ஆச்சரியமாக இருக்குது, இவ எப்படி இதை உடைச்சான்ட்டு. இது நம்மளுடைய மல்லி தான் பொங்கல் வைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.